வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துல சிம்ம ராசி பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொரு மாதத்துல நடக்கக்கூடிய கிரக நிலைகளாகட்டும், இல்லை கிரக நிலைகளோட பயிற்சி ஆகட்டும், ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்துல சிம்ம ராசிக்கான கோச்சாரப்படி கிரக நிலையினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்துல கிரக நிலையில எங்கெங்க எந்த ராசியில இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது கன்னி ராசியில பாத்தீங்கன்னா கேது பகவானும், கும்ப ராசியில சனி செவ்வாயும், மீன ராசியில சூரியன் ராகு சுக்கிரனும், மேச ராசியில குரு பகவானும் புதனும் இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கும்பராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாற போறாரு. அது ஆல்ரெடி நம்ம மேச ராசியில இருக்கிற புதன் பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு மேல மேச ராசியில இருக்கிற புதன் பகவான் மீன ராசிக்கு வக்கரம் அடைய போறாரு. இது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல கிரக நிலைகளோட பெயர்ச்சி. இப்ப உங்க சிம்ம ராசிக்கு பொறுத்தளவை உங்க ராசிநாதன் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல, அதாவது மீன ராசியில சூரியனும் ராகுவும் சுக்கிரனோட சேர்க்க பெற்றிருக்கு. இப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மீன ராசியில மாரகாதிபதியா மறைஞ்சிருக்காரு. அப்படி மாரகாதிபதியா மறைஞ்சிருக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா இந்த சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா சூரியனோட அதிபதி எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட ஒரு ராசி. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம், ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு ராசியா தான் சிம்ம ராசி இருக்கும். இப்ப இந்த சிம்ம ராசியில ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா மீன ராசியில உங்க ராசிக்கு 8க்கு உடையவன் பாத்தீங்கன்னா குரு பகவான் அதுல 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்துல நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கக்கூடி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வாய்ப்புகளா கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் எப்பவுமே வாக்குல கேது இருந்தால் கல்வியில் மாணவர்கள் பார்த்துட்டீங்கன்னா தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களா கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா இந்த ஏப்ரல் மாதத்துல கண்டிப்பா அந்த கல்வியில மிகுந்த கவனமோட இருந்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மாணவ செல்வங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க இப்ப நீங்க எக்ஸாம் எழுதும் போது நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும். ரெண்டாவது குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கும்போது ஒரு குடும்பத்துல ஒரு ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் உபாதிகள், மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள், எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, நல்லது பண்ண போனாலும் நமக்கு கெட்டதா முடிகிறது. இது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே சரி செஞ்சு வீட்டுல நல்ல காரியங்களும், நிம்மதியான உறக்கம், தேவையில்லாத விரயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல நடக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த ஸ்கின் ப்ராப்ளம், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் 8ல மறைஞ்சிருந்தாலுமே கூட, ஆனா சுக்கிரனோட ராகு பகவானும் புதன் வக்கரம் அடைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்துட்டு கெட்டதெல்லாம் ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே விலவுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு இருக்கு. உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா கும்பராசி, அதுல சனி இருக்கிறனால பாத்தீங்கன்னா சனியோட செவ்வாய் இருக்கிறனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கலிக யோகங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால பாத்துட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா
கண்டிப்பா உங்களுக்கு எல்லா நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொட்டது எல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடம் உங்களுடைய தொழிற்ஸ்தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு 10ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல வந்து பார்க்கும்போது புதன், 10ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கனால உங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதனால வந்து ஏதாவது ஓன் பிஸ்னஸ் நீங்க பண்ணலாம், இல்லை ஏதாவது வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம். நான் ஒரு இத்தனை நாள் ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் தனியாக சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். என்ன கேட்டோன்னா நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கும். இல்லை நான் யார் கூடாவது நான் பார்ட்னர் போட்டு பண்றேன், இல்லை ஒருத்தரை சார்ந்து நான் பண்றேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை ஏதாவது நீங்க வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வண்டி வாகனங்களை வாங்கலாம். அது இல்லாம வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமா நீங்க மண் சார்ந்த விஷயங்கள் நீங்க ஏதாவது பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல நான் வீடு கட்டிட்டு இருந்தேங்க, பாதில நின்றுச்சு, அதுக்கு மேல என்னால கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, லோன் கிடைக்கல, மேஸ்திரினால எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதனால கண்டிப்பா நீங்க அதை பயன்படுத்துங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே கூட பிரியருக்கான வாய்ப்புகள் இல்லை, பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த ஏப்ரல் மாதங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூரியனும் செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அரசாங்க உத்தியோகம், ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால நீங்க அதை முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. என்னதான் நம்ம ஒரு சுய ஜாதகம் நமக்கு வந்து கோச்சாரப்படி கிரகநிலையில நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே நம்மளுடைய ஜாதகம் நமக்கு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா பண்ணும். அதனால உங்களுடைய ஜாதகம் நீங்க எப்படி இருக்கீங்க, நம்மளோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களோட ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.